மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சுகர் லெவல் குறையிறதுக்கு என்னங்க பண்ணலாம்? நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, உடல்ல சர்க்கரையோட அளவு நமக்கு அதிகமாயிட்டே போகும். ஸோ அந்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல உணவு முறையில தானே நம்ம மாற்றம் கொண்டு வரணும். அடுத்ததாக பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன மாற்றம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பொறுத்து நம்ம பார்க்கும்பொழுது நம்ம உணவு முறையில் என்னென்ன மாற்றங்கள் நம்ம செய்யறோமோ அதுதான் நம்மளுடைய சர்க்கரை அளவை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். உணவு முறையில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கு நிறைய பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன். துவர்ப்பு மற்றும் கசப்பு சுவை. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது சர்க்கரையோட அளவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஹைட் அண்ட் வெயிட் எப்படி இருக்கு, நம்ம உயரத்திற்கு ஏற்ற உடல் எடை இருக்கிறோமா, இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த சரியான எடையில இருக்கும் பொழுதும் நமக்கு சுகர் லெவல் இருந்து நமக்கு வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வெயிட் குறையுதுன்னா இம்மிடியேட்டா நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணணும். ஸோ சுகர் லெவலை நம்ம செக் பண்ணும்போது 400 அபோவ் இருக்குங்க. HbA1c லெவல் பார்த்தோம்னா 8, 9 இல்ல 10 இந்த மாதிரி காட்டுதுன்னு சொல்லுவாங்க. வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வரும். உடலில் ஸ்டாமினாவும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸ்டாமினா குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல், அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். உடல்ல முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு உடல் தெம்பு இல்லாத மாதிரி இருக்குங்க. ஸ்டாமினாவே எனக்கு கிடையாது. இதனோட சேர்ந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. உடலே குறுக்கி போன மாதிரி இருக்கு, சூம்பி போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இடுப்புக்கு கீழே கால்கள்ல நமக்கு நல்லாவே பாதிப்பு ஏற்படுது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை எப்படி எளிமையாக குறைக்கலாம். ஒரு சிலர் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு இருப்பாங்க. அவர்களும் இந்த மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வாரம் ஒரு முறை கண்டிப்பாக பிளட் சுகர் லெவலை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் லெவலை குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக நிறைய பேர் என்னன்னா டயட் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா சாப்பிட வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்தாம இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு நம்ம நிறைய ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். அந்த மாதிரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும்போது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் இல்லாமல் நமக்கு போகுது. ஸோ இதனாலேயே தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உடல்ல சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு கஷாயம் இல்ல இதை சூரணமாக நம்ம சாப்பிட்டாலும் உடலுக்கு சர்க்கரையோட அளவை நல்லாவே குறைச்சு நேச்சுரலா நமக்கு இன்சுலின் செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். செக்ரேட் ஆகிற இன்சுலின் டைப் 2 டயபிட்டிஸ்ல இதுதானே நடக்குது. இன்சுலின் இருந்தாலும் அதை செல்களுக்குள்ள நமக்கு சரியான முறையில பயன்படுத்த முடியாமல் இருப்பது. ஸோ இதை கரெக்ட் பண்றதுக்கு இந்த மூலிகைகள் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும்னு சொல்லலாம். இப்போ சுகர் இருக்குன்னா பேசிக்கா நாவல் கொட்டை சூரணமோ நம்ம ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடியது நாவல் கொட்டை கற்பம். எந்த ஒரு மருந்துமே கற்பமாக எடுக்கும்போது அதற்கு ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகம். சித்த மருத்துவத்திலும் இதுதான் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஒரு மூலிகையே நம்ம பயன்படுத்துறோம், வீட்டுல சமையல்ல பயன்படுத்துறோம், அதுவே மருந்தாக பயன்படுத்துறோம், இல்ல ஒவ்வொரு மருந்தாக சூரணமாக, தைலமாக, நெய் மருந்தாக, லேகியமாக இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுதும் அதற்கான மருத்துவ குணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. முக்கியமாக நம்பர் 1 அப்படின்னு சொன்னா கற்ப முறைகள். ஸோ இந்த காய கற்ப முறைகள்ல ஒரு மருந்தாக நம்ம சாப்பிடும்போது அதனுடைய பலன் அதிகம். அதே மாதிரிதான் சுகர் லெவல் நமக்கு உடல்ல மெயின்டைன் ஆகிறதுக்கும் இந்த காயக்கற்ப மருந்துகள் பயன்படுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியதும் சாதாரணமான ஒரு குடிநீர் வகை. குடிநீர்னா கஷாய வகை. சூரணமாகவும் இதை பயன்படுத்தலாம். காயக்கற்ப முறைப்படி இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதும் நான் சொல்றேன். இதற்கு நமக்கு முக்கியமாக பார்த்தோம்னா சிட்ராமுட்டி. இந்த சிட்ராமுட்டின்னு சொல்லக்கூடிய மூலிகை உடலில் வாதத்தை குறைக்கக்கூடியது. பொதுவாக வாதம் தொடர்பாக வரக்கூடிய சர்க்கரை நோய்கள் நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா உடல் வலி, மூட்டு வலி,
உடல் சோர்வு, உடல் எடை குறைவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த சிட்ராமுட்டி பயன்படுத்தும் பொழுது உடல்ல வாதமும் குறைந்து சர்க்கரை நோயும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா சிற்றரத்தை. இந்த சிற்றரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய காரம் நிறைந்த ஒரு மூலிகை. முக்கியமாக உடல்ல இருக்கக்கூடிய வலிகளையும் இன்ஃப்ளமேஷனையும் நமக்கு குறைக்கக்கூடியதுதான் இந்த சிற்றரத்தை. அடுத்ததாக சுக்கு. சுக்கு நமக்கே தெரியும், ஏதாவது ஒரு வலி இருக்குன்னா உடனே நம்ம சுக்கு பத்து போடுவோம், சுக்கு காஃபி வச்சு குடிப்போம். ஸோ அந்த வகையில வலிகளை போக்கி நமக்கு சுகர் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு சுக்கு நமக்கு பயன்படுது. அடுத்ததாக கீழா நெல்லி. இப்போ கீழா நெல்லின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும், அடடா இது நமக்கு லிவருக்கு ரொம்ப சிறந்த ஒரு மூலிகையாச்சு. லிவருக்கு மட்டும் கிடையாது, ஸ்பிளேன், பேன்கிரியாஸ், கிட்னி, ஸோ எல்லா ஆர்கனுக்குமே நமக்கு சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கீழா நெல்லி. அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை, இப்ப நான் அந்த பேரை சொன்னோன்னே இதுதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு நினைப்பீங்க, நிலவேம்பு. ஸோ நிலவேம்புன்னு சொன்னோன்னே ஐயோ காய்ச்சலுக்கு குடிக்கிறதாச்சு, நமக்கு அந்த கொரோனா தொற்று காலங்கள்லயும் சரி, சிக்கன் குனியா காலங்கள்லயும் சரி நிலவேம்பு கஷாயம் தானே குடிச்சோம் அப்படின்னு நினைப்பீங்க. நிலவேம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் இது எல்லாமே குறைக்கக்கூடியது, சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. அடுத்ததாக சிறு குறிஞ்சான். சிறு குறிஞ்சான் அப்படின்னு சொல்லும் போதே கசப்புத்தன்மை வாயில வரும். ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பிட்டு பார்த்துருக்கவங்க சொல்லுவாங்க, ஐயோ சிறு குறிஞ்சான் ரொம்ப கசப்புப்பா அப்படின்ட்டு. ஸோ இந்த மூலிகைகள்ல பார்த்தோம்னா இந்த மூலிகைகள் எல்லாமே ஒரு கலவையாக, ஒரு கஷாயமாக நம்ம எடுக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய நமக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். பெரும்பாலும் இதுல 2-3 மூலிகையை தினம்தோறும் பயன்படுத்துறவங்களும் இருப்பீங்க. ஸோ சுகர் லெவல் குறையிறதுக்கு நிறைய சந்தோஷமான ஒரு விஷயம்னா, நிறைய பேர் மேடம் நான் இதை பார்த்தேன், ஸோ தினமுமே சிறு குறிஞ்சன் பொடி சாப்பிட்றேன், தினமுமே நான் கீழா நெல்லி பொடி சாப்பிட்றேன், வில்வ இலை பொடி சாப்பிட்றேன், அருகம்புல் பொடி சாப்பிட்றேன், இது எல்லாமே சுகர் லெவலை குறைக்கக்கூடியதுதான். ஸோ செல்ஃபா நிறைய பேர் இந்த மூலிகைகள்லாம் பயன்படுத்துறீங்க, அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனா இப்போ இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே ஒன்றாக சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு அதிக ஆற்றலை தரக்கூடியது, சுகர்னால வரக்கூடிய நமக்கு தொந்தரவுகளை சரி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே 1-2ஆக நம்ம கிரஷ் பண்ணி எடுத்துட்டு கஷாயமாக தினம்தோறும் குடிச்சிட்டு வரலாம். இதையே சூரணமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நல்ல ஃபைன் பவுடரா இதை அரைச்சி எடுத்து வஸ்திரகாயம் செய்யணும். வஸ்திரகாயம் அப்படின்னா ஒரு வெண்மை நிறத்துல காட்டன் கிளாத்ல இந்த சூரணத்தை போட்டு நம்ம லேசா தடவிக்கிட்டே வரும்போது கீழே நமக்கு ஃபைன் பவுடரா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை எடுத்துதான் நம்ம தினம்தோறும் பயன்படுத்தணும். வெந்நீர்ல கலந்து 3 கிராம் அளவு காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ இதை நம்ம கஷாயமாகவும் பயன்படுத்தலாம், சூரணமாகவும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குது. இதை காயகற்ப முறைப்படி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லிக்காய் சாறு, கரிசலாங்கண்ணி சாறு 2 மூலிகையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த 2 மூலிகை சாரும் இந்த சூரணத்துல விட்டு நல்லா கலந்து வெயில வச்சு எடுத்துட்டு நல்லா உலர்ந்த பிறகு பவுடர் ஃபார்ம்ல எடுத்துட்டு இதை தினம்தோறும் நம்ம தண்ணீர்ல கலந்தோ இல்ல நெய்யோடு கலந்தோ நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இப்படி பயன்படுத்தும் போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், சுகர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம், கிடுகிடு நமக்கு சுகர் லெவல் 400 இருக்குன்னா ஒரு 1 வீக்லயே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது ஒரு மண்டலம் நம்ம சாப்பிட்டுட்டு சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணோம்னா நல்லாவே நமக்கு சுகர் லெவல் குறையிறது மட்டும் இல்ல, இதனால நமக்கு உடல்ல ஏற்படக்கூடிய உடல் வலி, சோர்வு, கை கால் உளைச்சல், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைபாடு, இந்த மாதிரி சுகர்னால வரக்கூடிய பிரச்சனைகள், டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், மூலிகை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.